ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த புக்கு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இந்த புக் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். இதில் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதிலேருந்து கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். 5th சம் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ 6th சம்லேருந்து பார்க்கலாம். இங்கே வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசல் 1820 ரூபாயை வட்டிக்கு விடுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விடுறாங்க. இப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 7.5% விட்டுருக்காங்க. ஆனால் நான் டேஸ் வந்து இயர்ஸ் வந்து டேஸில் கொடுத்துருக்காங்க. மார்ச்லேருந்து மே வரைக்கும், மார்ச் 9லேருந்து மே 21 வரைக்கும் வட்டிக்கு விட்டுருக்காங்க. அப்போ இங்கே வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டேஸ் கால்குலேட் பண்ணணும். இது வந்து பிப்ரவரி மந்த் இருக்கான்னு பாருங்கள். மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறனால பிப்ரவரி வரல. ஒருவேளை பிப்ரவரி வந்துச்சுன்னா நீங்கள் இது லீஃப் இயரா இல்லது நார்மல் இயரான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் செய்யணும். இருக்குன்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும். இப்போ மார்ச், ஏப்ரல், மே. மார்ச் 9ஆம் தேதி தான் விடுறாங்க. மார்ச்சில் வந்து 31 நாட்கள் இருக்குது. நீங்கள் 9ஆம் தேதி போய் வட்டிக்கு வாங்குறாங்க. அப்போ எத்தனை நாட்கள் இவங்க வட்டி கட்டியிருப்பாங்கன்னா 36 நாட்கள்ல இருந்து 9 மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே 22 நாட்கள் இருக்கும். அப்போ இந்த மாதம் 22 நாளுக்கு அவர் வட்டி கட்டியிருப்பார். ஏப்ரல் ஃபுல்லாகவே வட்டி கட்டியிருப்பார். ஏப்ரலுக்கு வந்து 30 நாட்கள் வரும். மேக்கு வந்து எத்தனாம் தேதி வரைக்கும் கட்டியிருக்காரு? 21. ஸோ அதையும் எழுதிக்கிறணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 73 டேஸ்ன்னு வருது. இந்த டேஸ் வச்சு நம்மளால் கல்குலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து PNR டிவைடிங் பை 100. இங்கே வந்து என் வந்து இயர்ஸில் தான் நம்ம ஃபார்முலா வச்சுருக்கோம். இங்கே நமக்கு டேஸில் வந்திருக்கு. டேஸில் வச்சு நம்மளால் கல்குலேட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி டேஸ் வந்துச்சுன்னா அதை வந்து 365 நாட்களால் டிவைட் பண்ணிடுங்க. இப்படி டிவைட் பண்ணிட்டோம்னா இது இயர்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக 5 டைம்ஸ் அடங்கும். இப்போ 1/5 இயர்ஸாக மாறிடுச்சு. இயர்ஸ்க்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே அசல் வந்து 1820 இன்ட்டு என் வந்து இயர்ஸ் 1/5 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7. இதை ஃபஸ்ட்டு நம்ம பின்னமாக மாற்றிக்கலாம். 7 2 14, 14 + 1 15/2ன்னு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எழுதிக்கலாம் 15/2. இந்த பர்சன்டேஜ்னால டிவைடிங்கில் ஒரு 100 போட்டுக்கணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சைஃபர் மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 5 அடித்தோம்னா இங்கே 3 வரும். இங்கே அடித்து கொடுத்திங்கன்னா 91 வரும். கீழே ஒரு 10 இருக்குது. இப்போ 91 இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 327/10 வரும். டிஜிட் பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளிப்பில் வச்சிங்கன்னா 27.30 ஆப்ஷன் பியில் இருக்குது. இந்த சம்மில் ஒரு ஷாப்கீப்பர் வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்குறாரு. 15,000 வாங்கியிருக்காரு. 18% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறாரு. என்றைக்குன்னா ஜனவரி 8ஆம் தேதி வாங்கியிருக்காரு. 2011 வாங்கியிருக்காரு. அடுத்து அதை ரிட்டன் கொடுக்குறாரு. ரிட்டன் என்னைக்கு கொடுக்குறாருன்னா ஜூன் 3, 2011 ரிட்டன் கொடுக்குறாரு. அப்படி ரிட்டன் கொடுக்கும்போது அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இங்கே அமௌண்ட்டுனா அசல் அமௌண்ட்டுக்கு வட்டி கட்டியிருப்பாரு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதையும் சேர்த்து தான் இங்கே கட்டியிருப்பாரு. இதுதான் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜூன் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் எழுதிக்கோங்க. என்றைக்கு வாங்குறாங்கன்னா 8ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. ஜனவரி 31 டேஸ் இருக்கும். அதனால் 31 டேஸ்லேருந்து 8 மைனஸ் பண்ணிடுங்க. இதை 8 மைனஸ் பண்ணோம்னா 23 டேஸ்ன்னு வரும். இதுக்கு ஃபுல்லாகவே வட்டி கட்டியிருப்பாரு. இந்த மாதம்லாம் ஃபுல் மந்த்துக்குமே வட்டி கட்டியிருப்பாரு. ஆனால் இங்கே பிப்ரவரி வந்திருக்கிறதுனால இந்த இயர்ஸ் வந்து லீப் இயரா இல்லை நார்மல் இயரான்னு கண்டுபிடிங்க. லீப் இயர் அப்படின்னா இது 4ஆல் டிவைட் பண்ணணும். இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 11 வந்து லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். 11 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இது லீப் இயர் கிடையாது. இது வந்து நார்மல் இயர் தான். நார்மல் இயருக்கு வந்து பிப்ரவரிக்கு வந்து 28 டேஸ் இருக்கும். ஸோ லீப் இயர்னா 29 டேஸ் இருக்கும். சரி, அடுத்து மார்ச்சுக்கு வந்து 31 டேஸ், ஏப்ரலுக்கு 30 டேஸ், மேக்கு 31, ஜூனுக்கு எங்கே முடிக்கிறாருன்னா 3ஆம் தேதி முடிச்சிடறாரு. ஸோ இந்த நாட்கள் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணி 146 டேஸ்ன்னு வருது. இந்த டேஸை வந்து நம்ம இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எதால் டிவைட் பண்ணணும்னா 365 நாட்களால் டிவைட் பண்ணிடணும். இது கண்டிப்பாக 73யோட மல்டிபிள்ஸ் தான். 73 2 வந்து 146. இந்த மாதிரி சம் ஃபுல்லாகவே 73யோட மல்டிபிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டிஜிட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 6ல் முடியறதுனால கண்டிப்பாக 2 டைம்ஸ் அடங்கும்னு சொல்லி லாஸ்ட் டிஜிட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுக்கு வந்து 2/5 இயர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அசல் வந்து 15,000, என் வந்து 2/5 இயர்ஸ். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 18%. 18 டிவைடிங் பை 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 சைஃபர் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 லட்சம்னா 1 டைம்ஸ், இங்கே வந்து 3 டைம்ஸ், அங்கே ஒரு 0 இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 2 மல்டிப்ளை பண்ணால் 60 × 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1080. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1080 ரூபாய் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கேட்குறது அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா அசலோட போய் ஆட் பண்ணிடணும். அசல் வந்து 15,000, அது கூட வந்து 1080. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 16,080ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது.
இந்த செம்மில் வந்து ஒரு ஆள் வந்து வட்டிக்கு வாங்குறாரு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வாங்குறாரு. அமௌண்ட் வந்து அசல் வந்து 5000 2 வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு. 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு இந்த அமௌண்ட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு. அதே அமௌண்ட்டு தான் அதே வருஷம் 2 இயர்ஸ், இங்கே என்ன 2 இயர்ஸோ அதே 2 இயர்ஸ் தான். ஆனால் 4% வட்டிக்கு வாங்கிட்டு இவர் வட்டிக்கு கொடுக்கும்போது 6.5% வட்டி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக வச்சு கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அந்த லாபம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து புரியுதுங்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் ஏன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து 5000 ருபீஸ் வந்து வாங்கியிருக்காரு, 5 வருஷத்துக்கு வாங்குறாரு, சரி 2 வருஷத்துக்கு வாங்குறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%க்கு வாங்கியிருக்காரு. இதை வந்து இன்னொருத்தருக்கு வட்டி கொடுக்குறாரு பிங்கிறவருக்கு. அதே அமௌண்ட் தான் 5000 ருபீஸ் தான். இயர்ஸ் பார்த்தோம்னா 2 இயர்ஸ், அதே 2 இயர்ஸ் தான். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.5%க்கு விட்டுருக்காரு. இதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனால ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு இங்கே அசல் ரெண்டுமே சேமாக இருக்குது, இயர்ஸும் சேமாக இருக்குது. இப்படி இதெல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணோம்னா 6லேருந்து 4 போச்சுன்னா 2. அடுத்து இந்த பின்னத்தை எழுதிக்கோங்க. இது வந்து இப்படியே பண்ணலாம். ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ராக்ஷனை தனியாக மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த 6 1/4 எப்படி எழுதணும்னா 6 + 1/4ன்னு எழுதலாம். -4 இங்கே எதுவுமே ஃப்ராக்ஷன் இல்லைன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸை மைனஸ் பண்ணலாம், அடுத்து ஃப்ராக்ஷனை மைனஸ் பண்ணிடலாம். இங்கே ஒன்றுமே இல்லாதனால இங்கே வந்து கால் பகுதியிலேருந்து 0 போச்சுன்னா கால் பகுதி தான் வரும். ஸோ டேரெக்டாக போட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க, அடுத்து ஃப்ராக்ஷனை மைனஸ் பண்ணுங்கள். நான் ஹோல் நம்பர்ஸாக மாற்றுவோம். 4 2 8, 8 + 1 9 வரும், 9/4%ன்னு வரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். PNR அசல் வந்து 5000, என் வந்து 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9/4%ன்னு வரும். அப்போ பர்சன்டேஜுக்கு டிவைடிங்கில் ஒரு 100 போட்டுக்கலாம். அடுத்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சைஃபர் கேன்சல் ஆகும். அடுத்து இங்கே 12 அடிச்சிங்கன்னா இங்கே 2, 12 இங்கே அடிச்சோம்னா 25. இப்போ 25 9 மல்டிப்ளை பண்ணால் 225. ஆனால் அவங்க கேட்குறது டிரான்சாக்ஷன் பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் கால்குலேட் பண்ணுறது 2 இயர்ஸ்க்கு, அதனால் இதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இது 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 5ல் பாதி 2.5, அப்போ 112.5ன்னு கிடைக்கும். இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ரமாகாந்த்ங்கிறவர் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு தொகையை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாமல் 2 பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸ்கீம் ஏலோனும் ஸ்கீம் பிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. என்ன ரேஷியோனா 5:4 ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தொகை என்ன நமக்கு இந்த வரைக்கும் தெரியாது. ஸ்கீம் ஏல என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா 8% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. அது கூடயே போனஸாக 20% ஆஃப் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுக்கு 20% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்கீம் ஏல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வருஷத்துக்குன்னு பார்த்தோம்னா 5 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் பியில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% மட்டும்தான், மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ அடுத்தது என்ன ஸ்டெப் கொடுக்குறாங்கன்னா, இப்போ அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் ஸ்கீம் ஏல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா 20,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கீம் பிக்கு நமக்கு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் மெச்சூரிட்டி ஃப்ரம் போத் த ஸ்கீம். 5 வருஷம் கழித்து அவர் அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுத்தார்னா அந்த ஃபுல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஸ்கீம் ஏ ஸ்கீம் பி ரெண்டு இது இருக்குது. ரேஷியோ வந்து 5:4 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஏவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அது கூட 20% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போனஸாக தர்றாங்க. அடுத்து ஸ்கீம் பியில் வந்து 9% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அடுத்தது வருஷம் பார்த்தா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏல அமௌண்ட் எவ்வளோனா 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பியில் நமக்கு தெரியாது. அவங்க கேட்குறது மொத்தம் அமௌண்ட்டு 5 வருஷம் கழித்து நான் வெளியில் எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏவோட அமௌண்ட்டு 20,000 ப்ளஸ் பியோட அமௌண்ட் வேணும், ப்ளஸ் ஏவோட இந்த இன்ட்ரெஸ்ட் வேணும், அடுத்து பியோட இன்ட்ரெஸ்ட்டு, ஏவோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பியோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு பியோட அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். இதில் கவனிங்க, 5 பங்கு வந்து 20,000, அப்போ ஒரு பங்கு 4,000, ஒரு பங்கு 4,000, அதாவது 20,000த்தை 5ஆல் அடிச்சிருங்க. 5 பங்கு தான் 20,000னா ஒரு பங்கு 4,000 அடிச்சு கொடுத்தோம்னா 4,000. இப்போ ஒரு பங்கு 4,000னா 4 பங்கு 16,000. ஏன்னா இதை வந்து 4,000ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 16,000. அப்போ பியோட அமௌண்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு, 16,000ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு போட்டலாம். இந்த மாதிரி சம்ம வந்துச்சுன்னா என்ன போனஸ் தானே கொடுக்குறாங்க, அப்போ 120% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு போட்டுடலாம். இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு ப்ளஸ் 20% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அது கூட போனஸாக கொடுக்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 20% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ இது ரெண்டுலையுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. அப்போ 1 + 20% எப்படி எழுதலாம்? 20 / 100 எழுதலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எல்சிஎம் எடுத்தோம்னா 100, இதனால் 100 + 20 120 உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கே எழுதியிருக்கேன். இது எப்படி எழுதலாம்? 120% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதைத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி போனஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம கூட எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னே இங்கே 20னா இது கூட 100 ஆட் பண்ணிக்கோங்க. 100 ஆட் பண்ணால் 120% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு போட்டுடலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். யாருக்கு? ஏக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம். அதாவது 120% ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏக்கு. ஏவோட அமௌண்ட் எவ்வளவு? 20,000. அடுத்து PN எவ்வளவு? 5 இயர்ஸ். ஆர் எவ்வளவு? ஆர் வந்து 8%. அப்போ 8 / 100 இங்கே ஆஃப்னா மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இன்ட்டு 120%, 120 / 100ன்னு எழுதலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை அடித்தோம்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து 4 0 இருக்குது, மேலேயும் 4 0 அப்படியே கேன்சல் பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 5 10, 10 × 8 வந்து 80, 80 × 8 12 8 96, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. அப்போ 9600. ஸோ ஏவோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 9600. அடுத்து பியோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். பி காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். பிக்கு வந்து அமௌண்ட் எவ்வளவு? 16,000. அடுத்து அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. அப்போ 9 / 100. அடுத்து இயர்ஸ் வந்து அதே 5 இயர்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 16,000க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 5 80, 80 × 9 72, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 2 0. அப்போ 1200 பியோட இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ இதை ஃபுல்லாக இந்த 2 டிஜிட் மட்டும் ஆட் பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 20 16 36 36 9 45 45 7 52. ஸோ 52ல் இருக்க ஆப்ஷன் சி மட்டும் தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடைன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 52800. உங்களுக்கு ஆன்சர் 52,800 கிடைக்கும். ஆப்ஷன் சியில் இருக்குது. இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 1000 ரூபீஸை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 5%க்கு விட்டுருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இருக்கா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது போய் பிரின்சிபல் கூட ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் கேட்குறது எனக்கு வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வருஷங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் என்ன வச்சுருக்காங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் போய் 1000 ரூபாயில் ஆட் ஆயிரும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 10 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. 1000 × 5%க்கு வந்து 5/100 இன்ட்டு 10 இயர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 0 கேன்சல் ஆகும். 500. இப்போ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 500 ரூபீஸ் வட்டி கிடச்சிருக்கு. இது போய் இதில் போய் ஆட் ஆகிக்கிறோம் 1000 ரூபீஸ். அதாவது அசலில் போய் ஆட் ஆகிக்கிறோம். அசல் எவ்வளோ இருக்குது? ஆல்ரெடி 1000 ரூபீஸ் இருக்குது. அது கூட போய் இப்போ வட்டி இந்த 500 போய் ஆட் ஆகிக்கிறோம். இது அசல், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் ஆட் ஆகிக்கிறது. இது ஆட் ஆனால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1500 வருது. இப்போ அதை மறுபடியும் வட்டிக்கு விடுறாங்க. அப்படி வட்டிக்கு விடும்போது நமக்கு ஃபைனலாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இது கூட போய் வட்டி கொடுக்குறாங்க. ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகுது. ஆட் ஆகி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னா 2000 ரூபாய் கிடைக்குது. அப்போ இதை பார்த்தோன்னே செஞ்சிடலாம். இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆட் இருக்கும்? கண்டிப்பாக 500 ரூபீஸ் ஆட் இருக்கும். 500 ரூபீஸ் ஆட் ஆனால் தான் நமக்கு வந்து 2000 ரூபீஸ் வரும். அதாவது 1000 ரூபாயை 5% வட்டிக்கு 10 இயர்ஸ்க்கு விடுறாங்க. வட்டி வந்து 500 கிடைக்குது. 10 இயர்ஸ் ஆனோடனே இந்த 500 போய் அசலில் ஆட் ஆகிக்கிறோம். அப்படி அசலில் ஆட் ஆச்சுன்னா 1500 கிடைக்குது. இப்போ இது மறுபடியும் வட்டிக்கு விடுறாங்க. வட்டிக்கு விட்டால் ஃபைனலாக 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளா தான் கண்டுபிடிக்கிறோம் எவ்வளோக்கு வந்து வட்டி வந்திருக்குன்னா 500 ரூபாய் வட்டி வந்திருக்கு. அப்போ இன்னும் எத்தனை வருஷம் இந்த 500 ரூபாய் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் கேட்டிருப்பாங்க? அவங்க கொடுக்குறது மொத்தமாக கேட்டிருக்காங்க. மொத்தமானா இப்போ 10 வருஷத்துக்கு நமக்கு வந்து 1500 ரூபாய் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வரணும். இது ரெண்டையும் இந்த 10 வருஷத்தையும் ப்ளஸ் 500 ரூபாய்க்கு எத்தனை வருஷம் வட்டி கால்குலேட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 500 ரூபாய்க்கு எத்தனை வருஷம் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே 15 இயர்ஸ் இந்த மாதிரி இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தத்துக்கு 10 வருஷம் ப்ளஸ் சம் இயர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஆன்சர். இங்கே வந்து நம்ம 10 இயர்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா 10 வருஷத்துக்கு 1500 கண்டுபிடிச்சிட்டோம். அது போக மீதியை கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக அதில் ஆட் பண்ணிடலாம். அதனால் இதில் இருக்கிறதெல்லாம் 10 வருஷத்தை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 15 இயர்ஸ் இதெல்லாம் 10 போச்சுன்னா 5 இயர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து 16/2/3 கிடைக்கும். இது 16/2/3 இருக்குது. இதுலேருந்து 10 இயர்ஸை மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ ஹோல் நம்பர்ஸை மைனஸ் பண்ணிடுங்க. 16லேருந்து 10 போச்சுன்னா 6. இங்கே வந்து 2/3 இருக்கும். அடுத்து இங்கே 18 இயர்ஸில் போச்சுன்னா 18 இயர்ஸ்லேருந்து 10 போச்சுன்னா 8 இயர்ஸ் இருக்கும். 20 இயர்ஸ்லேருந்து 10 போச்சுன்னா 10 இயர்ஸ் இருக்கும். அப்போ இந்த
இதில் எதுன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 இயர்ஸ்னே எடுத்துக்குவோம். அசல் வந்து எவ்வளவு 1500. 1500க்கு 500 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் அதே தான் 5%. 5 டிவைடிங் பை 100 இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இதை கால்குலேட் பண்ணோம்னா இது பார்த்தாலே தெரியும். யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணாலே தெரியும். 5 5 25 5ல் முடியுது. மறுபடியும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தர முடியும். நமக்கு வந்து சைஃபரில் முடியும். அப்போ இது ஆன்சர் வராது, ஏ வராது. இல்லை மல்டிப்ளை பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இது மல்டிப்ளை பண்ணோம்னா 375 ரூபா தான் கிடைக்குது. நமக்கு வந்து 500 வேணும். ஸோ ஆப்ஷன் ஏ வராது. சரி, ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸாக மாற்றிக்கோங்க. 6 3 18, 18 + 2 20. சரியா, 20 டிவைடிங் பை 3. இப்போ இதுக்கு கால்குலேட் பண்ணுங்கள். 1500 அசல், இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ், வட்டி வீதம் வந்து 20 டிவைடிங் பை 3. இப்போ இதை அடிச்சு கொடுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்டேஜுக்கு டிவைடிங் பை 100 போட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 20ஆல் 100 அடிச்சோம்னா 5 டைம்ஸ் வரும். 5ம் கேன்சல் ஆயிரும். 3ஆல் இங்கே அடிச்சோம்னா கரெக்டாக 500 வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இந்த தான் கரெக்டு. இயர்ஸ் பார்த்தோம்னா 16 2/3 தான் கரெக்டான ஆன்சர்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.